ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு 1/2 kg கொஞ்சம் கூட வந்து சிக்கன் இருக்குது இந்த பவுலில். நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைக்கு தக்கன உப்பு. ஸோ மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டாச்சு. ஸோ இது வந்து நம்ம சிக்கன் மேரினேஷன் தான் பண்ணுறோம். ஸோ லெமன் ஜூஸ் புழிஞ்சிருங்க. நான் ஒரு பாதி லெமன் அந்த அளவுக்கு புழிகிறேன். அதுக்கப்புறம் தயிர். ஸோ தயிர் வந்து அந்த சிக்கனில் உள்ள அந்த ஸ்மெல் ஒன்று இருக்கும் தெரியுமா, அது வந்து போகிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து டெண்டரைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து இது உங்களால் முடிஞ்சிச்சுன்னா கவர் பண்ணி ஒரு 1 மணிக்கூர் 1/2 மணிக்கூர் ஊற வச்சுருங்க, நீங்கள் அடுத்ததை ரெடி பண்ணுற வரைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் கீ ரோஸ்ட்டுக்கு வந்து மெயின் வந்து அந்த மசாலா தான். ஸோ இதுக்கு வந்து வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டுமே தேவை இல்லை. ஐ மீன் லைக் இஞ்சி பூண்டு தேவை, இஞ்சி அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் தேவையே இல்லை. அந்த மசாலா தான் மெயின். ஸோ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர், 2 கிராம்பு, ஒரு 6 வரமிளகா வச்சுருக்கேன். ஸோ நான் இதுக்கு தள்ளி கொத்தமல்லி போடணும், முழு கொத்தமல்லி என்கிட்ட அது இல்லை. அதனால் நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி வச்சுருக்கேன். இதை தள்ளி நான் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுவேன் கலருக்கு வேண்டி. அப்புறம் வந்து அரைக்கும்போது இது கூட வந்து இதை வறுக்கணும். இது எல்லாத்தையும் வறுத்துட்டு மிக்சியில் எடுத்துகிட்டு அரைக்கும்போது கூட வந்து பூண்டு போட்டு அரைக்கணும். ஓகே, ஸோ அது வந்து செய்யும்போது காணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். ஸோ ஒரு கடாய் மாதிரி. அதில் வந்து வரமிளகா, வெந்தயம், ஜீரகம், கிராம்பு, பிளாக் பெப்பர் இவ்வளோத்தையும் போட்டுடலாம். இவ்வளோத்தையும் போட்டு நல்லா கைவிடாமல் ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இது வந்து நல்லா வறுபட்டாச்சு. ஸோ இப்போ இதை வந்து நான் ஒரு மிக்சியில் எடுத்துட போகிறேன். ஓகே, ஸோ தீரதுக்கு முன்னாடி எடுத்துருங்க. ஸோ நான் வந்து அதை எடுத்துட்டேன். நம்ம வந்து வறுத்த மசாலா வந்து கூல் ஆகட்டும். இப்போ வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல், இந்த டிஷ்ஷுக்கு வந்து மெயினே நெய் தான். ஓகே, அதனால் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து நம்ம இந்த சிக்கனை வந்து போட்டு வதக்கிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சிக்கனை லைட்டாக வதக்கி எடுத்துருவோம். அந்த நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருங்க. ஸோ இந்த சிக்கன் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகணும்னு இல்லை, ஏன்னா நம்ம மசாலா போட்டு அதை குக் பண்ணுவோம். ஸோ நல்லா ஒரு 3/4 வந்து குக் ஆகணும். ஸோ எப்படியும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும், குக் ஆகட்டும். ஓகே, நம்ம சிக்கன் வந்து குக் ஆகிற டைமில் நம்ம வந்து அந்த சிக்கன் கீ ரோஸ்ட்டுக்குள்ளே மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்ம வறுத்ததை வந்து இதில் போட்டாச்சா, இதில் வந்து கார்லிக் ஆட் பண்ணிடுங்க. நல்ல ஒரு 6-7 பல்லு கார்லிக்கு. ஸோ நான் ஆக்சுவலி என் ப்ளாகுக்கும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி வச்சுருக்கோம்ல, அது நான் வந்து கலருக்கு யூஸ்வலாக நீங்கள் காஷ்மீரி சில்லி இருந்தால் போட்டுக்கலாம். நான் கலர் இதில் வராது, அதனால் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா வச்சுருக்கோம் தெரியுமா, அதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. ஓகே, ஸோ இதை ஓரத்தில் வச்சுருங்க. நம்ம சிக்கன் குக் ஆனோடனே இதை வச்சு என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் வந்து குக் ஆயாச்சு. ஒரு எவ்வளோ 8-10 நிமிஷம் ஆயிருக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துடலாம். ஸோ எப்படி நம்ம வந்து இதை வந்து மசாலா கூட சேர்த்து இன்னும் குக் பண்ணுவோம். அதனால் ரொம்ப ஓவராக குக் பண்ணிட்டோன்னா சிக்கன் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதனால் இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமே நான் எடுத்துகிற போகிறேன். ஒரு 8 நிமிஷம் குக் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பெரிய பீஸ் சிக்கனு, போனோடி உள்ள சிக்கன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதை நோட் பண்ணிக்கோங்க. சிக்கன் எல்லாத்தையும் எடுத்துருவோம். அண்ட் இந்த ரெசிபி வந்து நீங்கள் நெய்யில் தான் குக் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் மெயின். அதனால் வேறு எதுலேயும் எண்ணெய்லாம் ஊற்றிடாதீங்க. இது வந்து கீ ரோஸ்ட்னாலே முழுக்க நெய் தான். ஓகே, இப்போ இதில் வந்து இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை வந்து ஊற்ற போகிறோம், அதை குக் பண்ண போகிறோம். அதனால் நெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த நெய்யில் வந்து நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் அந்த ஃப்ளேவரே. ஸோ சிக்கன் கீ ரோஸ்ட்னால் வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வரவே வராது. இதுக்கு வந்து அந்த ஃப்ளேவரே வந்து
நம்ம இப்போ அரைச்சி போட்டிருக்குது. அப்புறம் வந்து புளி விட போகிறோம். பூண்டோட வாசனை, இஞ்சியெல்லாம் கிடையாது இதுக்கு. ஓகே, அந்த மசாலாவை நம்ம ஒரு 2-3 நிமிஷம் இதில் வதக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த அரைச்சோம் தெரியுமா, வறுத்து அரைச்ச மசாலாவை போட்டாச்சு. இதுக்கு கூடயே வந்து கருவேப்பிலை வந்து ஒரு கை போட்டுருங்க. போட்டுட்டு இதை வந்து நான் வந்து 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட போகிறேன். ஏன்னா அந்த இதில் வந்து அந்த பூண்டு வந்து நம்ம பச்சையாக போட்டிருக்கோம்ல, அந்த பூண்டோட பச்சை வாடை போகணும். அதுக்கு வேண்டி நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா எண்ணெய் பெரிய நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் ஆட் பண்ணுறது வந்து புளி பேஸ்ட். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் வந்து புளி பேஸ்ட் தான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி தக்காளி எல்லாம் கிடையாது. ஸோ புளி பேஸ்ட்டாக உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த புளி ஊற வச்சு கரைச்சி அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ புளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 minute வந்து ஃப்ரை பண்ணி விட்ருங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நம்ம டேமரின் புளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த நெய் வந்து சைடில் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து இங்கே ஃபஸ்ட்டே வதக்கி வச்சுருந்தோம் தெரியுமா, அந்த சிக்கனை வந்து எல்லா லிக்விடோடையும் ஆட் பண்ணிடுறோம். ஸோ உப்பு வந்து நம்ம சிக்கனில் போட்டிருக்கோம், அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக போடுங்க. உப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடாமல். அதனால் நான் இப்போ வந்து உப்பு போட போகிறதில்ல, ஏன்னா சிக்கனில் வந்து நிறையவே தான் உப்பு போட்டிருக்கேன். ஸோ கடைசி தேவைன்னா மட்டும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இருந்து ஒரு 8-10 நிமிஷம் வந்து நல்லா குக் ஆகட்டும். ஸோ இது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் ஆட் பண்ணக்கூடிய ஒரு ஃபைனல் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெல்லம். ஸோ வெல்லம் வந்து அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, புளிப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண வெல்லம் ஒரு டேபிள் ஸ்பூன். ஓகே, ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. புளிப்பு, உப்பு இல்லைன்னா வெல்லம் ஏதாவது தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அதை வச்சிட போகிறேன். ஸோ பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்க, சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்குது நம்ம சிக்கன் கீ ரோஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ ஒரு 8 நிமிஷம் போல் இருந்திருக்கு சிக்கன் போட்டதுக்கப்புறம். சிக்கன் கம்ப்ளீட்டாக குக் ஆகியாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். நம்மளோட சிக்கன் கீ ரோஸ்ட் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ சர்வ் பண்ணும்போது காணிக்கிறேன். ஸோ நம்மளோட சூப்பரான சிக்கன் கீ ரோஸ்ட் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.